சின்ன ராசாவே சித்தரும்பு ஒன்ன கடிச்சதா, சின்ன ராசாவே சித்தரும்பு ஒன்ன கடிச்சதா. டன் டட 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 டன். ஆஹா, என்னடா இது, நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம இவ்வளோ பெரிய பானை கடையா? கிட்ட போய் பார்த்துட வேண்டியதான், நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதான். கிட்ட போய் பார்த்து நம்ம கைவரிசை என்னன்னு காட்டிட வேண்டியதா இன்னைக்கு. எவ்வளோ பானை, எவ்வளோ பானை. பானை கடையில் ஆளை யாரும் காணோம். ஆஹா ஆஹாஹா ஆஹா, மண்பானையா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சும்மா பல்ல 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 பல்லன்னு இருக்கு. இவ்வளோ பானையை பார்த்தா என் இடது கை அரிக்குதே. கடையிலையும் ஆள் இல்லை. கைவரிசையை காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஒரு வேளை ஆட்டையை போட்டுட்டு போனா கண்டுபிடிச்சிருவீங்களோ? சே வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பானையில் நாம் எடுக்கிற 10 பானை தெரியவா போகுது? அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அட்டகாசமாக எடுத்துட வேண்டியதான். என்ன காவலுக்கு ஆள் இல்லைன்னு இந்த நாய் வச்சுட்டு போயிட்டாங்க போல. நம்ம பானையை திருடிட்டு போனதை இந்த நாய் பார்த்துருச்சுன்னா மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கே வந்து காட்டி கொடுத்துரும். அதுக்கு பதிலாக பானையோட சேர்த்து நாயையும் திருடிட்டா சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு. நாயே, என் வீட்டில் சிக்கன் பிரியாணி இருக்கு, அதை என் மாமியாருக்கு போடுறதுக்கு பதிலாக முழுசா உனக்கே போடுறேன், என் கூட வந்துடுறியா? அவன் படுற கஷ்டத்தில் நாய்க்கு சட்டை வேற. முதல்ல இந்த நாயையும் ஒரு பானையும் ஆட்டை போட்டு போவோம். தோ நாய்க்குட்டி, தூக்கிட்டு போறேன் நாய்க்குட்டி, வா வா நாய்க்குட்டி, எனக்கு அடிக்க கூடாது நாய்க்குட்டி. நாயையும் பானையும் வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. சரி, இப்போ கூட 2 பானையை தூக்கிட்டு போனா தெரியாது. ஆளை இன்னும் காணோம், ஆட்டையை போட்ட வேண்டியதான். முதல்ல இங்க இருந்தா பானை எடுத்தோம், இப்போ இங்க இருந்து எடுத்துருவோம். என்ன பானைகளோ பானை விற்கும் கடையினிலே, அடுக்கி வைத்தால் தெரிந்து விடும், தள்ளி விட்டால் நொறுங்கி விடும். மண்பானை கடையினிலே ஆட்டை போட்டால் முடிந்து விடும், ஆட்டை போட்டால் முடிந்து விடும். அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. பிரியாணி பிரியாணி பிரியாணி, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியமான பிரியாணி. பிரியாணி விக்குதுடா, வாடா அம்மா கிட்ட சொல்லி வாங்க சொல்லலாம். ஆமாடா, எனக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. முதல்ல இந்த ஆண்டி கிட்ட என்ன விலைன்னு கேக்குறான், அப்புறமா அம்மா வாங்க சொல்லலாம்டா. சரி, இன்னைக்கு பிரியாணி கேட்டு உங்க வீட்ல நீ அடம் பிடிச்சிரு, நான் எங்க வீட்ல அடம் பிடிச்சு அழுதுறேன். எப்படி ஐடியா? ஆண்டி ஒரு பிரியாணி என்ன விலை? ஒரு பிரியாணி வெறும் 250 ரூபா தான்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க, 250 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமா இருக்கே. சரி, அப்ப எவ்வளவுதான் குறைக்கணும்ன்றீங்க? ஆண்டி ரொம்ப அதிகமாலாம் குறைக்க வேண்டாம், ஒரு 200 ரூபாய் மட்டும் குறைங்க போதும். டேய் சில்லற பேலுகளா, என்கிட்ட வம்புலுக்கிறதுக்குனே வந்தீங்களா? போங்கடா, போய் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தா முதல்ல போய் சொல்லுங்க. அப்பதான் ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் பானை நிறைய மட்டன் பிரியாணி எவ்வளவு விலை ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சிக்கன் மேல இருக்க மோகம் போகவே செய்யாதா? எப்படி சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கிறது? அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன்னா நீ பாத்ரூம்லேயே தான் இருக்கணும். சூட்டை கிளப்பிருண்டா சுண்டக்காப்பையில. பங்குனி மாசம் பட்ட பகல்ல 12 மணிக்கு நடு ரோட்ல தார் ரோட்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட சொன்னா கூட சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணியா இருந்தா திருத்த முடியாடா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சீக்கிரம் இந்த ஆட்டை போட்ட பிரியாணியை தித்தரலான்னு பார்த்தா முடியலையே. என்ன காணோமே. ஐயோ, இப்படி நடந்து போச்சே, என்ன பண்றது? காணுமே, எங்க பார்த்தாலும் காணுமே. என்னடா மச்சான் இப்படி சோகமா தேடிக்கிட்டு இருக்க? டேய், இவங்க நம்மள ஏமாத்துறாங்க. ஆஹா, நம்ம ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி தான் பிரியாணி விக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ. டேய், என்னடா ஏமாத்திட்டேன்? கொஞ்சம் மெதுவா சொல்லுடா, நான் சொல்றேன், ஊர்க்காரங்க யாருக்கும் தெரிஞ்சிராம. பின்ன என்ன ஆண்டி, எல்லா பானையிலும் தேடி பார்த்துட்டேன், முட்டையே காணுமே. டேய், இவ்வளவுதானா? ஆடு முட்டை போடட்டும், அப்புறம் மட்டன் பிரியாணில முட்டை வைக்கிறேன், போதுமா? முட்டை போடுறது, நீ என்னைக்குடா பிரியாணியோட சேர்த்து முட்டை சாப்பிடுறது? அதான் மச்சான், இது நமக்கு வேணா, சிக்கன் பிரியாணியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மச்சான். சிக்கன் பிரியாணிக்கு எங்க மச்சான் போறது? டேய், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பண்ணை இருக்குடா, கோழி பண்ணை, அங்க இருந்து கோழி ஆட்டை போட்டுருவோம். சிச்சே, இது என்ன பழக்கம் இது? திருடாதே அரக்கரண்டி திருடாதே. அது வந்து ஆண்டி, சும்மா சொன்ன ஆண்டி, நான் திருடவே மாட்டேன். குள்ளநரி திருடக்கூடாது. சே, இப்படி ஆயிப்போச்சு, நான் எங்க தேடியும் கிடைக்கவே இல்லையே. என்னாச்சு மண்பானை கடை அண்ணாச்சி, இப்படி வருத்தப்பட்டு தேடிக்கிட்டு வரீங்க? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, உங்க ஊர்ல புதுசா மண்பானை கடை போட வந்தேன். இன்னைக்கு எல்லா பானையும் எண்ணிட்டு சாப்பிடலான்னு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் பானையில இருந்தே ஒரு 5 பானையை காணும் தம்பி.
அதோட சேர்த்து ஒரு குட்டி பானையும் காணும். எத்தனை பானை சொன்னீங்க? பெரிய பானை 5ம் சின்ன பானை 1ம். 1 2 3 4 5 குட்டியோட சேர்த்து 6. ஓஹோ, அதான் சங்கதியா? இந்த பானை திருடினது அப்ப நம்ம சின்ன பொண்ணு ஆண்டி தான் போல. ஆண்டி, அண்ணாச்சி ஏதோ சொல்றாரு, உங்க காதுல விழுந்துச்சா? என்னாச்சு மண்பானை கடை அண்ணாச்சி? பிரியாணி எதுவும் வாங்கிக்கிறீங்களா? அது வந்துமா, பிரியாணி வாங்க வரல. என் கடையில இருந்து ஒரு 5-6 பானையை காணும், அதான் தேடி வந்தேன். ஆஹா, இந்த அரக்கரண்டி நம்மள மாட்டி விட்டுருவான் போல. இப்பந்தானே அவங்கிட்ட பாட்டு பாடணும். என்னாச்சு ஆண்டி, நீங்க ஏன் அழுதுகிட்டு வரீங்க? காலையில இருந்து என்னோட டாக்கி காணோம், அதான் நான் அழுகுது. ஊரெல்லாம் தேடி பார்த்தது கிடைக்கல. என்னமா சொல்றீங்க? உங்க டாக்கியே காணுமா? ஆமா 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 ஆண்டி, நீங்க காலையில இருந்து எங்கெல்லாம் போனீங்க? நான் காலையில மண்பானை வாங்குறதுக்கு மண்பானை கடைக்கு மட்டும் தான் போச்சுது. அங்கே கடையில ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தது. அங்க போகும்போது என் டாக்கி என் கூட தான் இருந்துச்சு. வீட்லயே வந்து பார்த்தா டாக்கியே காணோம். மண்பானை கடைக்கு மட்டும் தான் போச்சுது. என்னமா சொல்றீங்க? என் கடைக்கு தான் நீங்க அப்ப வந்தீங்களா? என் கடையில இருந்து வேற 5-6 பானையை காணுமா? ஏன் பானையை திருடன் தான் உங்க நாய்க்குட்டியையும் திருடி இருக்கணும். அது குட்டி இல்லை, ரொம்ப நாய்க்குட்டி, ரொம்ப சின்னது இல்லை, ஆட்டுக்குட்டி அளவுக்கு பெருசா இருக்குது. டேய் மச்சான், உனக்கு ஏதா புரியுதாடா? எனக்கு ஒரு இளவும் புரியலடா. டேய், சின்ன பொண்ணு தான்டா. அந்த கடையில போய் பானையை ஆட்டை போட்டிருக்கா, அந்த நாயை ஆட்டை போட்டிருக்கா. ஆட்டை போட்டு அந்த நாயை அவங்க தான் சொல்றாங்களா ஆட்டுக்குட்டி சைஸ்ல இருக்கும்ட்டு. பேசாம வெட்டி மட்டன் மாதிரி பிரியாணி செஞ்சு வச்சுட்டாடா. என்னடா சொல்ற மச்சான், நம்பவே முடியலையே. திருடாதே ஆண்டி, திருடாதே. டே என்னடா அது? என்ன பார்த்து இந்த பாட்டு பாடுற? ஓஹோ, அப்போ இந்த வேலையை பார்த்தது நீங்க தான் போல. நீங்க வேலை பார்க்கறது இருக்கட்டும், நான் உங்களை வச்சு பெரிய வேலையை ஒண்ணு பார்த்து விட்டு போறேன், பாக்குறீங்களா? டேய், என்னடா பண்ண போற? ஹலோ அல்வனி ஆண்டி, இங்க வாங்க. என்னடா அரக்கரண்டி, சொல்லுடா. ஆண்டி, சின்ன பொண்ணு ஆண்டி தான் உங்க நாயை கட் பண்ணி பிரியாணி பண்ணிட்டாங்க. நாய்க்குட்டி, என் டாக்கி இல்லாமல் நான் இருக்காது, நான் இப்பவே சாகுது. ஆண்டி, நீங்க எதுக்கு சாகணும்? உங்க நாயை கொன்னா சின்ன பொண்ணு சாகடிச்சிருங்க. தேங்க்ஸ் டா, நல்ல ஐடியா கொடுத்திருக்குது. நான் முதல்ல சின்ன பொண்ணை கொல்லுது. என்ன இவன் அவகிட்ட குசு குசுன்னு பேசுறான்? மண்மன கடை அண்ணாச்சி, இங்க வாங்க. இந்த தாடிக்காரனை வேற கூப்பிடுறானே. என்னடா அரக்கரண்டி? சின்ன பொண்ணு கடையில இருக்க மண்பானெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு நம்ப உங்க கடையில ஆட்டை போட்டது இவதான் தோணுது. உங்க பானையை திருப்பி வாங்குறது மட்டும் இல்லாம சின்ன பொண்ணையும் ஒரு வழி பண்ணிருங்க. என்னை பத்தி சின்ன பொண்ணுக்கு முழுசா தெரியாது. மண்பானைக்கு மாவு பிசைற மாதிரி அவளை போட்டு மிதிச்சு பானையை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி அவ மண்டைய உடைச்சு போடுதேன். உடைச்சு நடத்துங்க உங்க வேலைய. இங்க வாமா சின்ன பொண்ணு. பொடி போ. மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நாய் பிரியாணியை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வீடு உனக்கு இருக்கு. அது வந்து உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? மட்டன் சொல்லிட்டு நாயை வெட்டி கறி வைக்குது. என் பாசமா வளர்த்த நாயை வெட்டி கறி வலிக்குது. அது வந்து நான் ஏதோ நொண்டி நாய் தெரு நாயின்னு நினைச்சேன். என் மண்பானை கடையில இருந்து பானை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதுல நாய்க்கறியை வேற வச்சு வச்சிருக்கேன். நீயே என்ன விட்டுருங்க. இரு உன் மண்டைய பொழுது மாவுல வைக்கிறேன். அடிக்காதீங்க, விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.